அனைவருக்கும் வணக்கம். செந்தூர் வசுமதி கிச்சனில் நம்ம ஏற்கனவே பார்த்த சார்லி சாப்ளினோட என் கதை அதோட தொடக்கம் போன வாரம் சொல்லியிருந்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம். வாங்க போகலாம். அம்மா அதிக காலம் ஆப்பிரிக்காவில் தங்கவில்லை. இங்கிலாந்துக்கு திரும்பி வந்து என் அப்பாவை திருமணம் செய்தார்கள். அம்மா ஏன் ஆப்பிரிக்கா வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மிகவும் வறுமையில் இருக்கும் போதும் ஆப்பிரிக்காவின் அழகான வாழ்க்கையை விட்டு வந்ததற்காக நான் அம்மாவிடம் சண்டை போடுவேன். அப்போது அம்மா சிரித்து கொண்டு அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியாதபடி அன்றைக்கு நான் சிறுவயதாக இருந்தேன் என்று சொல்வார்கள். அம்மாவுக்கு அப்பாவின் மீது எந்த அளவு நேசம் இருந்தது என்று ஒருபோதும் எனக்கு தெரியாது. அவர்கள் அப்பாவை பற்றி பேசும்போதெல்லாம் அதில் நான் எரிச்சலை உணர்ந்ததில்லை. சில சமயம் அம்மா அவரை பற்றி ஒரு அனுதாபமான விவரணையை தருவார்கள். மற்ற சில முறை மது பழக்கத்தை பற்றியும் வன்முறை நடவடிக்கைகளை பற்றியும் சொல்வார்கள். பிற்காலங்களில் அம்மா என் மீது கோபம் கொள்ளும்போது அப்பாவை போல நீயும் சாக்கடையில் தான் வாழ்க்கையை முடித்து கொள்வாய் என்று வேதனையுடன் சொல்வார்கள். அம்மா ஆப்பிரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பே அவர்களுக்கு என் அப்பாவை தெரியும். காதலர்களாயிருந்த அவர்கள் ஐரிஷ் நாடகத்தில் ஒன்றாக நடித்திருந்தார்கள். 16ஆம் வயதில் அம்மா முக்கியமான பாத்திரத்தில் நடித்தார்கள். நாடக கம்பெனியுடன் ஊர்களுக்கு பயணித்த போது அம்மா ஒரு நடுத்தர வயது பிரபுவை சந்தித்தார்கள். அவருடன் ஆப்பிரிக்காவிற்கு ஓடினார்கள். அம்மா இங்கிலாந்துக்கு திரும்பி வந்தபோது அப்பா தங்கள் காதலின் அருந்த இழைகளை தைத்தார். அவர்கள் தம்பதியானார்கள். 3 வருடங்களுக்கு பிறகு நான் பிறந்தேன். மது பழக்கத்துக்கும் அப்பால் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தனவா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிறந்த 1 வருடம் கடந்தபோது என் அம்மாவும் அப்பாவும் பிரிந்தார்கள். அம்மா ஜீவனாம்சம் கேட்கவில்லை. வாரத்துக்கு 25 பவுண்ட் சம்பாதிக்கும் ஒரு திறமையான நடிகை என்ற நிலையில் அம்மாவுக்கு தன்னையும் தன் பிள்ளைகளையும் காப்பாற்றி கொள்ள வழி இருந்தது. துரதிர்ஷ்டம் நேரிடும் போது மட்டும்தான் அவர்கள் உதவி தேடினார்கள். இல்லை என்றால் அம்மா ஒருபோதும் சட்ட நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அம்மாவின் குரலுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தது. அது ஒருபோதும் வலுவாக இருந்ததில்லை. சிறிய ஜலதோஷம் கூட வார கணக்கில் தொண்டை வீக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் வேலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்பதால் குரல் மேலும் மோசமானது. குரலை சார்ந்திருக்க முடியாமல் போனது. நாடகத்தில் பாடும்போது குரல் இடரும் அல்லது முணுமுணுப்பு போன்று மறைந்து போகும். பார்வையாளர்கள் சிரிப்பார்கள், கூச்சல் போடுவார்கள். இதை பற்றியான அச்சம் அம்மாவின் ஆரோக்கியத்தை சீர்குலைத்தது. அவர்கள் மனதளவிலும் சோர்ந்து போனார்கள். தொடர்ந்து நாடகசாலை நிகழ்ச்சிகளில் முற்றிலும் இல்லாமல் போயின. அம்மாவின் குரலுக்கு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகத்தான் நான் என் 5ஆம் வயதில் முதலாக மேடையில் தோன்றினேன். வாடகை அறையில் என்னை தனியாக விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்த அம்மா இரவில் என்னை நாடகசாலைக்கு அழைத்து செல்வார்கள். அது ஒரு மோசமான அரங்கமாக இருந்தது. பார்வையாளர்களில் பெரும்பாலானோர் பட்டாளக்காரர்கள். போக்கிரி கூட்டமான அவர்களுக்கு கேலி செய்யவும் கூச்சலிடவும் அற்ப காரணங்களே போதுமானதாயிருந்தன. நான் மேடையில் ஒருபுறமாக நின்றிருந்தேன். திடீரென்று அம்மாவின் குரல் இடறி ஒரு முணுமுணுப்பாக மாறியது. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சிரித்தார்கள். செயற்கையான சப்தங்களை ஏற்படுத்த தொடங்கினார்கள். அந்த கூச்சல் மேலும் மேலும் அதிகரித்து வந்தபோது அம்மா மேடையை விட்டு செல்ல வேண்டியதிருந்தது. மேடையின் பக்கவாட்டுக்கு வந்தபோது அம்மா பெரிதும் திகைப்படைந்திருந்தார்கள். அவர்கள் நாடக மேலாளர்களுடன் ஏதோ தர்க்கம் செய்தார்கள். அந்த மேலாளர் நான் முன்பு அம்மாவின் நண்பர்களின் முன்னால் சில கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டியதை பார்த்திருந்தார். அதனால் அம்மாவிற்கு பதிலாக என்னை மேடைக்கு அனுப்புவதை பற்றி அவர் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார். அந்த ஓசை கலைபரத்தினிடையில் மேலாளரின் கையை பிடித்து மேடைக்கு அழைத்து சென்றதை நான் நினைத்து பார்க்கிறேன். பார்வையாளர்களுக்கு சுருக்கமாக சில விளக்கங்கள் சொல்லி அவர் என்னை மேடையில் தனியே விட்டு சென்றார். அரங்க வெளிச்சத்தின் பிரகாசத்தில் இசைக்குழுவின் புடைசூழ நான் பாடத் தொடங்கினேன். அது ஜாக் ஜோன்ஸ் என்ற புகழ்பெற்ற பாட்டு. பாட்டு பாதியளவு வந்தபோது
மேடையில் பணமழை பொழிந்தது. நான் சட்டென்று பாட்டை நிறுத்திவிட்டு, முதலில் பணத்தை எல்லாம் பொறுக்கி எடுத்த பிறகு பாடுகிறேன் என்று அறிவித்தேன். அதை சபையினரிடையே பெரும் சிரிப்பை ஏற்படுத்தியது. மேடை மேலாளர் ஒரு கைக்குட்டையுடன் வந்து பணத்தை சேகரிக்க எனக்கு உதவி செய்தார். முதலில் நான் அந்த பணத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று நினைத்தேன். என் இந்த எண்ணம் பார்வையாளர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்களின் சிரிப்பு அதிகரித்தது. அவர் பணத்துடன் நடந்து செல்ல அவர் பின்னால் நானும் ஆவலுடன் செல்லும்போது சிரிப்பொலிகள் மேலும் பெருகின. அம்மாவிடம் அவர் பணத்தை கொடுத்த பிறகுதான் நான் திருப்பி வந்து பாட்டை தொடர்ந்தேன். அப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. நான் பார்வையாளர்களிடம் பேசினேன், நடனமாடினேன், பல பாடல்களை பின்பற்றி பாடினேன். அம்மா பாடிய ஐரிஷ் படை அணிவகுப்பு பாட்டும் அவற்றில் ஒன்று. பல்லவியை திரும்ப பாடும்போது நான் களங்கமற்ற அம்மாவின் இடரறிய குரலையே பின்பற்றி பாடினேன். பல்லவியை திரும்ப பாடும்போது நான் களங்கமற்ற அம்மாவின் இடறிய குரலையே பின்பற்றி பாடினேன். அது பார்வையாளர்களிடையே ஏற்படுத்திய செல்வாக்கு ஆச்சரியகரமாயிருந்தது. சிரிப்பும் சந்தோஷ கூச்சல்களும் எழுந்தன. மேடையில் இன்னும் பணம் வந்து விழுந்தது. என்னை அழைத்து போக அம்மா மேடைக்கு வந்தபோது அவர்களின் வருகை பலத்த கரகோஷத்தை ஏற்படுத்தியது. அந்த இரவில் அந்த மேடையில் என் முதலாவது நடிப்பு தொடங்கியது. அம்மாவின் கடைசி மேடையும் அதுதான். விதிக்கு நீதியும் இல்லை, இரக்கமும் இல்லை. அம்மாவின் விஷயத்திலும் அப்படித்தான் நடந்தது. அவர்களின் குரல் திரும்ப கிடைக்கவே இல்லை. எங்களின் சூழ்நிலை மேலும் மோசமானது. முன்னெச்சரிக்கையாக இருந்த அம்மா கொஞ்சம் பணம் சேமித்து வைத்திருந்தார்கள். அதுவும் மிக விரைவில் தீர்ந்துவிட்டது. எப்போதாவது குரல் திரும்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்வதற்காக அம்மா தன் ஆபரணத்தையும் சில்லறை பொருட்களையும் பணயம் வைத்திருந்தார்கள். சீக்கிரமே அதுவும் இல்லாமல் போயிற்று. இதற்கிடையே வசதியான 3 அறையுள்ள வீட்டிலிருந்து நாங்கள் 2 அறைகள் கொண்ட வீட்டுக்கு மாறினோம். பிறகு ஒற்றை அறை வீட்டு பொருட்களின் எண்ணிக்கை குறைந்து வந்தது. சுற்றுப்புறங்கள் மேலும் மலினமாக இருந்தன. குரல் திரும்ப கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அம்மா மதத்தின்பால் திரும்பினார்கள். வழக்கமாக தேவாலயத்துக்கு போகத் தொடங்கினார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னையும் உடன் அழைத்து சென்றார்கள். பாதிரியாரின் பிரசங்கம் மிகவும் இதயத்தை தொடும்படி இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அம்மா அடிக்கடி மெதுவாக கண்ணீரை துடைத்து கொள்வதை நான் கவனித்தேன். அது எனக்கும் சற்று துயரளித்தது. அம்மா தொடர்ந்து தேவாலயத்திற்கு செல்ல தொடங்கிய பிறகு மிகவும் அபூர்வமாகத்தான் தன் நாடக நண்பர்களை சந்திப்பார்கள். அந்த உலகம் ஆவியாய் போயிருந்தது. வெறும் ஒரு நினைவு. நாங்கள் மிகவும் அசிங்கமான சூழ்நிலையில்தான் வாழ்கிறோம் என்று தோன்றியது. 1 வருட இடைவேளை ஒரு ஆயுட்கால கஷ்டப்பாடுகள் போல அனுபவப்பட்டது. நாங்கள் மகிழ்ச்சியற்ற இருட்டில் நின்று கொண்டிருந்தோம். வேலை தேடுவது சிரமமாயிருந்தது. அம்மாவுக்கு நாடகத்தை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. சிறிய மென்மையான உடலமைப்பு கொண்டிருந்த அம்மா தொட்டா சுருங்கியாக இருந்தார்கள். பணக்காரர்களும் ஏழைகளும் 2 துருவங்களில் நின்றிருந்த விக்டோரியன் யுகத்தில் பயங்கரமான யதார்த்தங்களுடன் அம்மா போராடி கொண்டிருந்தார்கள். மிகவும் வறுமைப்பட்ட பெண்களுக்கு மிகவும் தாழ்ந்த வேலைதான் கிடைத்து கொண்டிருந்தது. அம்மாவுக்கு எப்போதாவது செவிலி பணி கிடைக்கும். ஆனால் அந்த வேலையும் கொஞ்ச நாட்களுக்குத்தான் இருக்கும். அம்மா சமயோசிதம் தெரிந்தவர்கள். நாடகத்துக்கு தேவையான உடைகளை அவர்கள் தானே தயாரித்து வந்தார்கள். எனவே அவர்கள் தையல் பணியில் திறமை பெற்றிருந்தார்கள். அவ்வாறு தேவாலய சபை உறுப்பினர்களுக்கு உடை தைத்து கொடுத்து கொஞ்சம் ஷில்லிங் சம்பாதிக்க முடிந்தது. ஆனால் அந்த வருமானம் அம்மா, சிட்னி, நான் ஆகிய 3 கொண்ட குடும்பத்துக்கு போதுமானதாக இல்லை. அப்பாவின் குடிப்பழக்கத்தின் காரணத்தினால் நாடகத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு எப்போதாவது கிடைத்தது. அதனால் வீட்டுக்கு அவர் வாரம் 10 ஷில்லிங் கொடுத்து வந்ததும் சீராக வரவில்லை. அம்மாவுக்கு சொந்தமாயிருந்த பெரும்பாலான பொருட்கள் இதற்குள் விற்கப்பட்டிருந்தன. விற்பதற்கென்று கடைசியாக இருந்தது நாடகத்திற்கான அலங்கார அணிகலன்கள் இருந்த பெட்டி. ஒரு நாள் குரல் திரும்ப கிடைத்துவிடும் என்றும் அன்று மேடைக்கு திரும்ப செல்லலாம் என்றும் நம்பி அம்மா அவற்றை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அநேக சந்தர்ப்பங்களில் அம்மா அந்த பெட்டியில் எதையோ தேடி பார்ப்பதை நான் கண்டிருக்கிறேன். நாங்கள் அதில் பளபளப்பான துணுக்குகள் வைத்து தைத்த
உடையையோ செயற்கை தலைமுடியையோ காண்பதுண்டு. அவற்றை அணிந்து கொள்ளும்படி சிட்னியும் நானும் அம்மாவிடம் சொல்வோம். ஒரு முறை நீதிபதியின் தொப்பியையும் அங்கேயும் அணிந்து பலவீனமான குரலில் அம்மா பாடியதை நான் நினைவு கூர்கிறேன். பிறகு வியப்புக்குரிய லாவகத்துடன் தன்னை எறியாமல் நடனமாடுவார்கள். அப்போது துணி தைக்கும் வேலையை மறந்து விடுவார்கள். மூச்சு திணறி சோர்வடையும் போதுதான் நிறுத்துவார்கள். அம்மா தான் நடித்திருந்த நாடக பகுதிகளை எங்கள் முன்னால் மீண்டும் நடித்து காட்டுவார்கள். தவிர மற்ற நடிகைகளை பின்பற்றியும் நடித்து காட்டுவார்கள். உண்மையான திறமைசாலிகளை இனம் காண்பதற்கான ஒரு பிரத்யேக திறமை அம்மாவுக்கு இருந்தது. ஓக்லி தெருவில் பெரிய கட்டடத்தில் உள்ள ஒற்றை அறையில் ஒரு மாலை பொழுதை நான் நினைத்து பார்க்கிறேன். காய்ச்சலில் குணமாகி நான் படுத்திருந்தேன். சிட்னி இரவு பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருந்தான். அம்மாவும் நானும் மட்டும் ஜன்னலில் சாய்ந்து அமர்ந்திருந்தோம். அம்மா தன் போல செய்யும் பாணியில் வாசிக்கவும் நடிக்கவும் விளக்கமும் செய்து கொண்டிருந்தார்கள். புதிய ஏற்பாடும் ஏழைகள் மீது குழந்தைகளின் மீதான இயேசுவின் அன்பும் கருணையும் தான் பேச்சு பொருள். ஒரு கால் அம்மாவின் அப்போதைய மனநிலை என் நோயின் மூலமாக ஏற்பட்டதாக இருக்கலாம். இயேசுவை பற்றியே அம்மாவின் விவரணை மிகவும் தெளிவாகவும் உள்ளத்தை தொடும் விதமாகவும் இருந்தது. இத்தகைய ஒரு விவரணையை நான் இன்று வரை கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இயேசுவின் சகிப்பு மனோபாவத்தை பற்றியும் பாவம் செய்த பெண்ணை பற்றியும் அவர்களை கல்லால் அடித்த மக்களை பற்றியும் உங்களின் பாவம் செய்யாதவர் எவரோ அவர் இவள் மீது முதல் கல்லெறியட்டும் என்று இயேசு மக்களிடம் சொன்ன வார்த்தைகளை பற்றியும் அம்மா பேசினார்கள். பொழுது இருட்டியிருந்தது. அப்போது விளக்கேற்றுவதற்காகத்தான் அம்மா நிறுத்தினார்கள். பிறகு நோயாளிகளிடம் இயேசு நம்பிக்கை ஏற்படுத்தியதை பற்றி சொன்னார்கள். இயேசுவின் ஆடை விளிம்பை தொட்டால் போதும், அவர்களுக்கு நோய் குணமாகிவிடும். வாசிப்பு தொடர்ந்த போது அம்மாவின் விழிகளில் கண்ணீர் நிறைந்தது. சிலுவை சுமப்பதில் இயேசுக்கு உதவுவதாக சொன்ன சைமனை பற்றி, இயேசு அவரை நன்று கனித்த கண்களுடன் பார்த்ததை பற்றி அம்மா விவரித்தார்கள். பிறகு இயேசுவின் சிலுவையில் இறந்து கொண்டிருந்த பச்சாபதாபப்பட்டு துவண்ட கல்வனை பற்றியும் அவன் மன்னிப்பு கேட்டபோது, இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய் என்று இயேசு பதில் சொன்னதையும் பற்றி அம்மா விளக்கினார்கள். சிலுவையில் இருந்தபடியே இயேசு கீழே பார்த்து தன் அம்மாவிடம், ஸ்திரீயே, உன் மகனை பார் என்று சொன்னதை பற்றியும், இயேசு தன் மரண துன்பத்தில், என் கடவுளே, நீ ஏன் என்னை கைவிட்டாய் என்று கத்துவதை பற்றியும் அம்மா சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் இருவரும் அழுதோம். இயேசு எவ்வளவு கருணை மிக்கவர் என்று நீ பார்த்தாயா என்று அம்மா சொன்னார்கள். நம்மை போலவே அவரும் சந்தேகிக்கப்பட்டார். அம்மாவின் விளக்கங்களை கேட்டு நான் அன்று இரவே இறப்பதற்கும் இயேசுவை சந்திப்பதற்கும் விரும்பினேன். ஆனால் அம்மாவுக்கு அவ்வளவு ஆவேசமில்லை. முதலில் நீ வாழ வேண்டும் என்றும் உன் கடமைகளை இங்கே நிறைவேற்ற வேண்டும் என்றும், இதுதான் இயேசு விரும்புகிறார் என்றும் அம்மா சொன்னார்கள். அந்த இருண்ட அறையில் உலகம் இன்று வரை கண்டதிலேயே மிகப்பெரிய கருணை கனிவின் வெளிச்சத்தை அம்மா எனக்கு துலங்கி காட்டினார்கள். இலக்கியத்தையும் நாடக சாலையையும் பேருன்னதமும் பெருஞ்செழுமையுமான கருப்பொருட்களால் அனுகிரகித்த வெளிச்சம், அன்பு, தயை, மனிதத்துவம். அடுத்த பாட்டில் மீதியை பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிப்படுத்துங்க. அப்போ தான் என்னுடைய வாசிப்பு திறனை இன்னும் அதிகப்படுத்த முடியும். என்னுடைய முதல் முயற்சி இது. 2வது எபிசோட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.